உடம்புக்கு வரணும். கேரளால திரிசூர் பூரத்திற்கு வெடிப்பதற்காக பட்டாசு தயாரிக்கும் பொழுது வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. இதுல 12 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி தான் தமிழகத்தில் இது போன்ற ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து இப்போ கேரளாவில் நடந்திருக்கு. அதில் 12 பேர் பலியாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு. நம்முடைய செய்தியாளர் பிரசாத் இணைகிறார், அவரிடம் பேசுவோம். முதற்கட்ட தகவல்கள் என்ன பிரசாத்? 12 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வெடி விபத்து ஏற்பட்டது எப்படி, விவரிங்க. வணக்கம். கேரள மாநிலம் திருச்சூர் வடக்குநாதன் கோயிலில் ஆண்டுதோறும் திருச்சூர் பூரம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருச்சூர் பூரம் வரக்கூடிய 26ஆம் தேதி நடைபெறுகிறது. 26ஆம் தேதி தொடர்ந்து 27ஆம் தேதி அதிகாலையில பட்டாசு வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெறும். அதற்காக அந்த திருச்சூர் மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு பகுதியில திருவம்பாடி பகுதியில ஒரு வயல்களுக்கு இடையே தனியாக ஷெட்டு போட்டு அங்க பட்டாசு தயாரித்து இருந்தாங்க. அந்த ஒரு பெரிய அளவிலான பட்டாசுகள் தயாரித்துக் கொண்டிருந்த சூழல்ல அங்க 5 ஷெட்டுகளில் பட்டாசுகள் தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். 40 பேர் அங்கு பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அதற்கருகே 7 அறைகளில் அதனுடைய தயாரித்த பட்டாசுகளை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த நிலையில திடீரென வெடிக்கிற சவுண்டு கேட்டு, பலமான சவுண்டு கேட்டதால் அந்த பகுதி மக்கள் அங்கு திரண்டு பார்த்த போது தொடர்ந்து அங்கே பட்டாசுகள் வெடித்துக் கொண்டே இருந்தது. அதிக அளவிலான பட்டாசுகள் தயாரித்து இருந்ததுனால ஒரு 2-3 மணி நேரம் தொடர்ந்து வெடித்துக் கொண்டிருந்த சூழல்ல பல மனித உடல்கள் அங்கங்கே சிதறியது. வயல்களிலும் அதே அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சிதறியது. தொடர்ந்து அந்த பகுதிக்கு பொதுமக்கள் சென்று பார்த்தபோது பலரும் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார்கள். மனித உடல்கள் ஆங்கங்கே சிதறி கிடந்தன. தொடர்ந்து உடனடியாக திருச்சூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அதை கொண்டு அருகிலுள்ள ஏனைய மருத்துவமனைகளுக்கும் கொண்டு சென்றார்கள். ஒவ்வொருவராக உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்களை மருத்துவமனையில் கொண்டு சென்று அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தவர்கள் ஒவ்வொருத்தராக உயிரிழப்பு ஏற்பட்டது. இப்போ இதுவரைக்கும் 12 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 8 பேர் 70% மேல் படுகாயங்களோட தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 40 பேரும் காயமடைந்த சூழல்ல பல்வேறு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இவர்களுக்கு அந்த திருச்சூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் பாலக்காடு, எர்ணாகுளம் உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு மருத்துவர்களும் வரவழைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு இந்த விபத்து சிகிச்சை அளிப்பதற்கான உடனடி நடவடிக்கைகளுக்காக கேரள அரசும் தற்போது 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. சம்பவ இடத்துக்கு அமைச்சர்கள் பலரும் அங்கு போய் பார்வையிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை சம்பந்தமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஏராளமானவர் யார் யார் இறந்தாங்கிறது அடையாளம் காண முடியாத அளவுக்கு அங்கு உடல்கள் சிதறிய நிலையில் காணப்பட்டதால் அவர்களை தேடுகின்ற பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ரைட், விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரசாத். அந்த காட்சிகள் பார்க்கவே நெஞ்சை பதைக்க வைக்கிறது. 12 பேர் இதில் பலியாகி இருக்கிறார்கள். 28 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தெரிய வேண்டி இருக்கிறது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் அந்த திரிசூர் பூரம் அப்படிங்கிறது ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு வைபவம். அப்படி இருக்கும்போது அதற்காக இந்த பட்டாசு தயாரிக்கக்கூடிய இந்த நிகழ்வு நடக்கும்போது, இந்த பணி நடக்கும்போது இதில் 12 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இந்த சோக சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படிங்கிறத எமது செய்தியாளர் பிரசாத் விவரிக்க கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.